ஸோ கைஸ் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். அதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கி உங்ககிட்ட வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து விற்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஷேர்ஸை எவ்வளோ நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க, எவ்வளோ டைமிங் பீரியட் வந்து அந்த ஷேர்ஸை உங்ககிட்டே வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விற்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கும் சொல்லி ஒரு சில டெக்னிக்கல் நேம்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் சொல்லி ஒரு நேம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து விஎஸ்ன்ற ஒரு நேமில் வந்து எனக்கு வந்து தெரியும். அதேமாதிரி உங்களுக்கும் சொல்லி ஒரு நேம் இருக்கும். அதேமாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களோட சுபாவமான, அதாவது ட்ரேட் எடுக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் எவ்வளவு நாள் வச்சு விற்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கும் சொல்லி ஒரு சில நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ யார்கிட்டயா வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து நீங்க என்ன டைப்பான ட்ரேடர்ஸ் அப்படி வந்து யாராவது கேட்குறாங்கன்னா நீங்க வந்து நான் வந்து 5 நாளுக்கான ஷேர்ஸ் வந்து வாங்குவேன், 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்து விற்பேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் வந்து நான் ஒரு ஷேரை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சு வித்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி விளக்கமாலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஜஸ்ட் இந்த டெக்னிக்கல் நேமை சொல்லிட்டாலே அவங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேடர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் நேம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது என்னென்ன ட்ரேடிங் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான டுட்டோரியலோட ஒவ்வொரு பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிரும். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாட்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிரும். மேபி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டுட்டோரியல் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கான பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் வந்து நம்மளோட சேனலோட வீடியோஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் இட். அண்ட் இப்போ வந்து பேக் டு டாபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா. ட்ரேட் பண்ணும் போது நம்ம வந்து வாங்கி வைக்கக்கூடிய அந்த ஷேர்ஸோட டைமிங் பீரியட் எவ்வளோ நாள் வந்து ஹோல்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து நேம் வந்து கொடுக்கப்படுது. அதில் மொதல் டைப்பான ட்ரேடர்ஸ் யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து டே ட்ரேடர். டே ட்ரேடர்னா என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு காலையில் 9:15க்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அந்த டயத்தில் ஒரு ஷேரை வாங்குறீங்க, அன்னைக்கு மத்தியானம் 3:30க்கு ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும், அதுக்கு முன்னாடி வந்து வித்துடுறீங்க, ஓகேங்களா. இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கக்கூடிய நபர்களை வந்து டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னால் இன்ட்ராடேயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம டே ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே, ஐ மீன் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வித்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் மூணாவது இருக்கக்கூடிய டைப் என்னன்னா ஸ்கேல்பர்ஸ். ஸோ ஸ்கேல்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வாங்கக்கூடிய ஷேரை, அதாவது இன்னைக்கு காலையில் 9:15க்கு வந்து ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அப்போ ஏதாவது ஒரு ஷேர்ஸில் வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இது இன்னைக்கு வந்து லாபம் தரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தோணும். ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேரை வந்து வாங்குவாங்க, வாங்கி வித்தின் ½ அன் ஹவர்லேயோ இல்லாட்டி 1 ஹவர்லேயே வித்துருவாங்க. இன்றைக்கி தான் வாங்குவாங்க, அது வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே ½ அன் ஹவர்லேயே வித்துருவாங்க திருப்பியும், ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து நம்ம ஸ்கேல்பர்ஸ் அப்படின்ற ஒரு நேமால தான் வந்து கூப்பிடுவோம். ஸோ ஸ்கேல்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கலே ரொம்ப ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ட்ரெண்டை பொறுத்து தான் வந்து ஷேர்ஸை வாங்குறாங்க. அண்ட் நிறைய ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும், நஷ்டம் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ட்ரேடிங் மெத்தட் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்கேல்பர்ஸ் இருக்கலே வந்து ரிஸ்கியான ஒரு ஸ்டாக் வந்து வாங்கக்கூடிய பர்சன்ஸ்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து வாங்கக்கூடிய ஷேர்ஸை வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, மேக்ஸிமம் 6 மாதம், ஓகேங்களா. 6 மாதம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விற்றுருவாங்க. ஸோ விற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் தான் அவங்களோட ப்ராஃபிட், ஓகே. ஆனால் இவங்க வாங்கி வைக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 6 மாதமாவது அவங்க கையில் வந்து இருக்கும். இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு நேமால் வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு வகையான ஒரு ட்ரேடர்ஸ்னால் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ். அப்படியே வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கு ஆப்போசிட், அவங்க 6 மாதம் வரைக்கும் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். இந்த லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஷேரை வாங்கி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து அதை எப்போவுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். ஸோ அந்த வகையில் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருஷ கணக்கில் ஒரு ஷேரை வந்து கையிலேயே வச்சிருப்பாங்க. அவங்க அதை வந்து விற்கவே மாட்டாங்க. ஒரு 10-15 வருஷம் கூட போனவங்களாம் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ லாங் டேர்மாக வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஷேர்ஸ் வந்து அப் ஆனாலும் சரி டவுன் ஆனாலும் சரி அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ப்ராஃபிட் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். அந்த ப்ரிடிக்ஷன் படியே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ 1 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து அந்த ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கும் லாங் டேர்ம் ட்ரேடருக்கும் இடையில, அதாவது
மிடில் வந்து ஒரு சில ட்ரேடர் வராங்க, அவங்கள வந்து மிட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 6 மாதமும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு இடைப்பட்ட நாட்களாக, அதாவது ஒரு 7 மாதம் 8 மாதம் சொல்லிட்டு அவங்களோட ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விற்றுருவாங்க. 1 வருஷத்துக்கு மேலே தான் இவங்க வந்து ஒன்றும் அந்த ஷேர்ஸ் வந்து கையில் வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து மிட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் நம்ம எவ்வளோ நாள் நம்மளோட ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அதை பொறுத்து நமக்குன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் நேம் வந்து சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்டே வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா நம்மளை பற்றி அவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன ட்ரேடர்ஸ்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் வந்து நம்மளோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி விற்கிறோமோ அதை பொறுத்து நமக்கான நேம் வந்து சொல்லணும். ஓகேங்களா, அண்ட் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு ட்ரேடிங்கான டைப் இருக்குது, பை டுடே செல் டுமாரோ. இதை வந்து பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி செல் டுடே பை டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு டைப். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பிடிஎஸ்டி இல்லாட்டி எஸ்டிபிடி அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து இன்சியலை வச்சு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கான ட்ரேடிங்கை மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்குறாங்கன்னா நாளைக்கு விற்றுருவாங்க, நாளைக்கு வாங்கக்கூடிய ஷேர் வந்து நாளை கழிச்சு விற்றுருவாங்க. ஸோ 2 நாள் தான் இவங்களுக்கான கணக்கு. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களும் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஒரு இண்டிகேட்டர்லாம் பார்த்து நிறைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து இறங்குவாங்க. ஸோ 2 நாள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பிடிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து எஸ்டிபிடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரேடிங்கான நேம்ஸ். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நேம். நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி விற்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான நேம் வந்து இதில் இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர், ஸோ அதாவது வந்து டே ட்ரேடர். இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே நான் வந்து விற்றுருவேன். ஸோ நான் வந்து டே ட்ரேடர். நீங்கள் என்ன ட்ரேடர்ன்றதை கீழே உள்ள கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தினா பேசிக் நாலேஜில் இருந்து ஒரு ஸ்டாக் டிப்ஸ், ட்ரேடிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மளோட கிரியேஷன் சேனலோட நீங்களும் ஒரு உறுப்பினராக வந்து சேரணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ தொடர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த பாட்கான லிங்கையும் செக் அவுட் பண்ண மறக்காதீங்க. ஹேவ் நைஸ் டே அண்ட் see you on another interesting video. Bye.